أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. بسم الله الرحمن الرحيم. பிஸ்மில்லா அல்லாஹுடைய இந்த லாமுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டரில் கஸ்ரா இருக்குது. ஸோ இங்கே வந்து தஃப்ஹீம் பண்ணி ஓதுறோம், தர்கீக் பண்ணி ஓதுறோம். அல்லாஹுடைய வார்த்தையை லைட்டாக ஓதுறோம். ஹிர் ரஹ்மான், ரால ஃபத்ஹா இருக்குது, தஃப்ஹீம் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த அர் ரஹ்மான் நிர் ரஹீம், இந்த அலிஃப்லாம் ரெண்டுத்துக்கு அப்புறமும் ரா இருக்குது. ரா வந்து ஷம்சியாவுடைய எழுத்து, அதனால் இந்த லாமை வந்து அசிமுலேட் பண்ணிடுறோம். லி ஈலாஃபி குரைஷ், லி ஈலாஃபி. இங்கே யா வந்து என்னது? நேச்சுரல் மத்து. நேச்சுரல் மத்துக்கு முன்னாடி யா சாக்கினா வந்துருந்துச்சு அப்படின்டா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல கஸ்ரா இருக்குதான்னு பார்க்கணும். கஸ்ரா இருந்துச்சுன்னா 2 அலீஃப்க்கு நீட்டணும். இங்கே லாஸ்ட்டில் வந்து குரைஷ், இங்கே ரா இருக்குது. ராவுக்கு வந்து ஃபத்ஹா இருக்கிறனால தஃப்ஹீம் பண்ணுறோம். ஓகே. ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ, ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ. இங்கே என்ன இருக்குது? ரிஹ்லத்தஷ், ராக்கு கஸ்ரா இருக்குது. ஸோ இதை வந்து தர்கீக் பண்ணுறோம். தஷிதாய், இங்கே வந்து அலிஃப்லாம் இருக்கா? அலிஃப்லாமுக்கு அப்புறம் ஷீன் இருக்குது. ஷீன் வந்து ஷம்சியாவுடைய எழுத்து. ஸோ ரிஹ்லத்தஷ், நம்ம என்ன செய்கிறோம்? லாமை வந்து அசிமுலேட் பண்ணிடுறோம். இந்த தாவை இந்த சீனோட ஷத்தா பண்ணி ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ, இந்த லாமை வந்து அசிமுலேட் பண்ணிடுறோம். இங்கே தாக்கு அப்புறம் ஹம்சா இருக்குது. சரியா? இங்கே நம்ம எப்படி அந்த முத்தசில் முன்ஃபசிலில் நீட்டுறது, அதே மாதிரி இங்கே 4 to 5 கவுண்ட்ஸு இங்கே நீட்ட போகிறோம். சரியா? இந்த இது என்னது? முத்தசிலா முன்ஃபசிலா? இது வந்து முத்தசில். ஓகே. ஹம்சா சேர்ந்து வந்துருந்துச்சுன்னா முத்தசில் கனெக்டட் மத்து, செப்பரேட்டாக வந்துருந்துச்சுன்னா முன்ஃபசில் செப்பரேட்டட் மத்து. ஓகே, ஈஸி. ஸோ இங்கே வந்து கனெக்டடாக வந்திருக்குது. முத்தசில் முன்ஃபசில் ரெண்டுத்துக்குமே ஹம்சா, அதாவது ஹம்சா சேர்ந்து வந்தாலும் தனியாக வந்தாலும் 5 அலீஃப்க்கு நம்ம நீட்டணும். ஓகேவா? 4 to 5 கவுண்ட்ஸுக்கு நீட்டணும். இதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். அதே மாதிரி இங்கே வஸ்ஸைஃப் லாமை வந்து அசிமுலேட் பண்ணிடுறோம். ஏன் ஷம்சியாவுடைய எழுத்து வருது லாமுக்கு அப்புறம். ஓகேவா? அப்புறம் ஃபல்யஅபுது. இங்கே சில பேர் எப்படி ஓதுவாங்கன்னா, அதிகமான பிகினர் லெவலில் உள்ள மேக்ஸிமம் இந்த சூறாக்கெல்லாம் பிகினர்ஸ் தான் மெமரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஓத போகும்போது ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், சில பேர் ஃபல்யஅபுது அப்படின்னு நீட்டுறதை விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க. இங்கே நேச்சுரல் மத்தி இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஓகே, இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓதணும். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். ஓகே, ரப்ப இங்கே என்ன இருக்குது? ஃபத்ஹா இருக்குது, தஃப்ஹீம் பண்ணுறோம். ஹாதல் பைத், இங்கே ஹாதல், இங்கே பா இருக்கா? அலிஃப்லாமுக்கு அப்புறம் பா இருக்குது. ஸோ இதை வந்து லாம அழகாக கிளியராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஹாதல் பைத். அது மாதிரி இந்த தாக்கு இந்த அந்த சவுண்டு வரணும், அதையும் மறந்துடக்கூடாது.
ஓகே, கரெக்டாக நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கரெக்டாக சொல்லணும் இந்த இதை. இதுக்கு ஒரு இந்த ரூலுக்கு பேரை வந்து என்ற நீங்கள் நெக்ஸ்ட் இதில் சொல்லணும். ஓகேவா? இந்த தாக்கு அப்போ நம்ம சவுண்டு பண்ணுறோம்ல, பை அப்படி சவுண்டு வருதுல்ல, அந்த சவுண்டுக்கு ஒரு ரூல் இருக்குது, ரூலுடைய நேம் இருக்குது. அது என்ன நேம்ங்கிறத எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லணும். ஓகே, அந்த சவுண்டு வருதுல்ல, பை, அதுக்கு அந்த ரூலுக்கு ஒரு பேர் இருக்குது. நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன் இந்த இதை. அதை வந்து எனக்கு நீங்க நெக்ஸ்ட் வீக் சொல்லணும் இன்ஷாஅல்லாஹ். சரியா? எனக்கு டவுட் இருக்கு. அந்த செகண்ட் ஆயல மத்து முன்ஃபஸில் தான். ஆமா, மத்து முன்ஃபஸில் தான். ஆமா, இந்த இதானமா கேக்குறா ரிஹ்லத ஷிதாஇ. இது வந்து மத்து முத்தஸில் தானே? இல்ல ஃபல்யஅபுது ரப்ப ஹாதில் பைத். அதுக்கு சொன்னேன். பைத் இந்த இதா என்னது அது? இல்ல, உமர் கேட்ட டவுட் வந்து இந்த இது வந்து மத்து முத்தஸில் தான். சரியா? ஓகே, பைத் இது என்ன சொன்னா, இந்த தா இருக்குல்ல, தால வந்து ஒரு சவுண்ட் நம்ம சொல்லணும். இது ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலுடைய பேரை வந்து நீங்க சொல்லணும். நெக்ஸ்ட் வீக். ஆமா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லணும் இன்ஷாஅல்லாஹ். ஓகே, நீங்க சொல்லுங்க இன்ஷாஅல்லாஹ். நெக்ஸ்ட் வீக் சொல்லுங்க. அல்லதி அத்அமஹும். இங்க பாருங்க, அல்லதி. இங்க அல்லதி அப்படிங்கிறதுல இங்க ஒரு மத்து இருக்கா? இது என்ன மத்து? முத்தஸிலா முன்ஃபஸில்? ஓகே, சரி. ஏன்னா இங்க வந்து ஹம்ஸா அலிஃப் இருக்குது. அத்அமஹும், அத்அமஹும்ல தா, கல்கலாவுடைய எழுத்து தா இருக்குது. அதை வந்து நம்ம கல்கலா பண்ணி ஓதணும். இது என்ன கல்கலா? குப்ராவா சுஹ்ராவா இல்ல முஷத்ததா? டக்குன்னு டைப் பண்ணுங்க, மெசேஜ்ல டைப் பண்ணுங்க, கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இதுல டைப் பண்ணிட்டீங்களா? ராங். குட். சுஹ்ரா, கல்கலா சுஹ்ரா. ஏன்னா இது வந்து பிட்வீன் வேர்டில் வந்திருக்குது, வேர்டுடைய நடுவில் வந்திருக்குது, அதனால கல்கலா சுஹ்ரா. ஓகேவா? இது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக கல்கலா பண்ண மாட்டோம், லைட்டாக பண்ணுவோம். அத்அமஹும் மின் ஜூஅ. அத்அமஹும், இங்கே மீம் சாக்கினா இருக்குது, அதுக்கப்புறம் மீம் இருக்குது. இந்த இடத்துலையும் நம்ம வந்து அதிகமாக அழுத்தி ஓதணும், குன்னா பண்ணி ஓதணும். அதுக்கப்புறம் ஜூ நேச்சுரல் மத்து, வாவ் சாக்கினா இருக்குது, அதுக்கு முன்னாடி தம்மா இருக்குது. ஓகே, ஜூ 2 அலீஃப்க்கு நீட்டணும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, நூன் சாக்கினா இருக்கா? நூன் சாக்கினாக்கு அப்புறம் ஜீம் இருக்குது. ஜீம் வந்து இஃபாவுடைய எழுத்து. ஜூ இஃபா பண்ணி ஓதணும். இங்கே பாருங்க, வாவுக்கு ஷத்து இருக்குது. வாவுக்கு ஷத்து இருக்க போகும்போது இங்க ஐனுக்கு தன்வீன் இருக்குது, கஸ்ரத்தைன் இருக்கு. கஸ்ரத்தைன் இருந்தாலே நம்ம என்ன பார்க்கணும்? நெக்ஸ்ட் எழுத்தை பார்க்கணும். நெக்ஸ்ட் எழுத்துல இங்க வாவ் இருக்குது. வாவ் வந்து இத்காம். ஸோ என்ன பண்ணணும்? இந்த ஐன் சவுண்டை வந்து இவ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடணும். வாவ் இருக்கிறனால இத்காம் பண்ணி ஓதணும். ஓகே, இது என்ன இத்காம்ங்கிறத நீங்க வந்து மெசேஜில் சொல்லுங்க இன்ஷாஅல்லாஹ். டக்குன்னு சொல்லுங்க, நான் அடுத்து கண்டினியூ பண்றேன். وآمنهم من خوف. وآمنهم من خوف. இங்க மீம் சாக்கினா இருக்குது. நெக்ஸ்ட் ஓகே, இத்காம் பில் குன்னா. ஓகே, وآمنهم من خوف.
இங்கே பாருங்கள் மீம் சாக்கினா இருக்குது, அதுக்கப்புறம் மீமுக்கு ஷத் இருக்குது. இங்கேயும் வந்து நல்லா குன்னா பண்ணணும். அதுக்கப்புறம் நூன் சாக்கினா இருக்கா, நூன் சாக்கினாக்கு அப்புறம் உள்ள எழுத்தை பார்க்கணும். நூன் சாக்கினாக்கு அப்புறம் உள்ள எழுத்துல ஹா இருக்குது. ஹா என்ன எழுத்து? இதார். எல்ஹார். குட். ஸோ இந்த நூன் சாக்கினாவை நம்ம தெளிவாக ஓதுறோம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.